மீன் அப்படின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட அந்த பேப்பரை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மீனுக்கு அவ்வளோ அடிமைங்க. இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் ரோட்டோரமா மீனுன்னு கூவி கூவி வித்துட்டு போவாங்க. அப்படியே பிடிச்சி பக்கெட்ல தண்ணியில விட்டு இந்த மீனே டயர்ட் ஆகுற அளவுக்கு அந்த மீனு கூட பல மணி நேரம் விளையாண்டு அதுக்கப்புறமா தாங்க அதை அறுத்து குழம்பு வைப்பாங்க அம்மா. விளையாடுற வரைக்கும் அது கூட இருப்போம். ஆனா குழம்பு வைக்கும் போது எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவோம். இதெல்லாம் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விறகடுப்புல மீன் குழம்பு வச்சு அப்படியே சுட சுட சாதத்தை அம்மா பண்ணி இறக்குவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சோறு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சண்டை போட்டு தங்கச்சி கூட சாப்பிடுவேங்க. இதெல்லாம் மீன் பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் மெமரிஸ்ல ஞாபகம் வருங்க. இந்த டைம் நான் காஸ்கோல தான் எடுத்துட்டு வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஃப்ரோசன் மீன் எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாமா? தோசைக்கல்ல ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூன் பேஸ்ட், மிளகு பொடி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லெண்ணெய், இஞ்சி பூன் பேஸ்ட், அப்புறம் ஃப்ரோசன் மீனை லைட்டா கழுவிட்டு தோசைக்கல்லே அப்படியே முன்னாடி பின்னாடி பரட்டி எடுத்து மூடி போட்டு அப்படியே சிம்ல வச்சு வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க.